திருநெல்வேலி நகரத்துல 2 கால்வாய் ஓடுது. இந்த 2 கால்வாய் ஓடுவதற்கு காரணம் என்ன? இது ஒரு உண்மையிலே இத நம்ம தமிழர்களுடைய தொழில்நுட்பத்தை நம்ம எப்படி பாராட்டுவதுன்னே தெரியல. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, சமீபத்தில பார்த்தீங்கன்னா, இமயமலையில உத்தரகாண்ட் அப்படிங்கக்கூடிய இடத்துல ஒரு நெறைய மழைப்பொழிவு வந்தபோது எல்லா கட்டடங்களும் இடிந்து விழுந்தது. ஆனா ஒரு கோயில் மட்டும் இடிந்து விழல. அதற்கு காரணம் என்ன? கோயிலுக்கு கொஞ்சம் முன்னால ஒரு பாறை தடுத்த காரணத்தினால தண்ணீர் 2ஆக பிரித்து விடப்பட்ட காரணத்தினால அந்த கோயிலுக்கு எந்த சேதமும் இல்லை அப்படின்னு சொல்லி அறிஞர்கள் கண்டுபிடிச்சாங்க. ஆனா இதே தொழில்நுட்பத்தை சமீபத்தில் நடந்த தொழில்நுட்பத்தை கிட்டத்தட்ட ஒரு 300 வருடங்களுக்கு முன்னால நம்மளுடைய திருநெல்வேலி மாநகர்ல நம்மளுடைய முன்னோர்கள் உருவாக்கி இருக்கிறாங்க. ஆச்சரியமா இருக்குல்ல? அது என்ன அப்படின்னு தான் இப்போ உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். இப்போ குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னா திருநெல்வேலி கால்வாய் சுத்தமல்லியில இருந்து பிரிகிறது. மிகவும் அழகான ஒரு இடம். திருநெல்வேலி கால்வாய் என்று சொல்லக்கூடிய அந்த சுத்தமல்லி அணைக்கட்டு மிகவும் அழகான இடம். 2 பயலாடும் பாறை அப்படிங்கக்கூடிய பகுதியில் இந்த பகுதி அந்த தண்ணீர் விழுற காட்சி கண்கொள்ளா காட்சி. மிகவும் அழகான ஒரு இடம். அந்த இடத்திலிருந்து பிரியக்கூடிய இந்த திருநெல்வேலி கால்வாய் குன்னத்தூர் அப்படிங்கக்கூடிய இடத்துல வந்த உடனே இரட்டை கால்வாயா பிரிஞ்சிடும். அது ஏன் இரட்டை கால்வாயா பிரியுது அப்படின்னு சொன்னா, ஒரு நகருக்கு ஒரு வெள்ளத்தால் அழிவு ஏற்படக்கூடாதுன்னு சொல்லி நமது முன்னோர்கள் முன்னாலே இந்த வாய்க்கால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2ஆ பிரித்து அதனுடைய நீர் ஓட்டத்தை அப்படியே குறைத்து அந்த நகருக்குள் விட்டு நகருக்கு எந்த பாதிப்பும் இல்லாம திரும்ப நயினார் குளத்துல கொண்டு சேர்த்திருக்காங்க. இது ஆச்சரியமான ஒரு விஷயம். இதுல என்ன விஷயம்னா, அந்த காலத்துல நம்ம திருநெல்வேலி மாநகர மக்கள் தண்ணீரை மிகவும் போற்றி இருக்கிறாங்க. அவங்க குடி தண்ணீருக்காக என்ன பண்ணா, மழை காலத்துல தண்ணீர் வந்தா வீட்டுல முற்றத்தில் ஓடக்கூடிய அந்த வடிநீர் கால்வாயிலே அவங்க தண்ணீர் பிடித்து அந்த தண்ணீரை தான் குடிச்சிருக்காங்க. இன்னைக்கு அதை குடிக்க முடியுமா? அது பூரா சாக்கடையா மாறிட்டுக்குது. ஏன்? நம்மளுடைய திருநெல்வேலி இரட்டை கால்வாயே இன்னைக்கு சாக்கடையா இருக்கு. ஆனா ஒரு காலத்துல குளத்தூர் ஜமீன்தார், இன்னைக்கு வெள்ளத்தாங்கி பிள்ளையார் கோயில் அப்படிங்கக்கூடிய அந்த தெருவுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா குளத்தூர் ஜமீன்தார் இருக்காங்க. அந்த குளத்தூர் ஜமீன்தார் என்ன பண்ணிருக்காங்கன்னா, படகுல ரோந்து இந்த கால்வாயில யாருமே எதுவும் அசுத்தப்படுத்திடக்கூடாதுன்னு சொல்லி பாதுகாப்பா இருந்திருக்காங்க. அதோட மட்டும் இல்லாம அந்த காலத்துல அந்த குழந்தைகளுக்கு நிலாச்சோறு ஓட்டணும் அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைகளை கூட்டிக் கொண்டு அந்த கால்வாய் கரையில் இருக்கக்கூடிய படியில சோறை போட்டு நிலாவை காட்டி தான் சோறே விட்டுருக்காங்க. எவ்வளவு விசேஷம் பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு தண்ணீரை மேன்மைப்படுத்துவதற்காக குளத்தூர் ஜமீன்தார் மட்டும் இல்லாம ஊர் மக்களே ரொம்ப விசேஷமா இருந்திருக்காங்க. தேரோடு வீதியில திருநெல்வேலி மாநகரத்துல இந்த இரட்டை கால்வாய் அப்படிங்கிறது மிகவும் பிரசித்தி பெற்றது. நீங்க ஒரு முறை அந்த இரட்டை கால்வாய் போய் பாருங்க. அப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்ப இரட்டை கால்வாயோட நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். இதை நம்மளுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் ஐயா சீர் செஞ்சாங்க. மீண்டும் அது சரியில்லாம ஆகிவிட்டது. இதை சரி செய்யணும்னா மக்கள் தான், நீங்க தான் அதுக்கு முயற்சி பண்ணணும். செய்வீங்களா?